கார்ன் வச்சு கோதுமை தோசை சாப்பிட்லாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல 3 தோசை சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கார்ன் போட்டு செஞ்சு சாப்பிட்டா. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கார்ன் போட்டால். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நாட்டு சர்க்கரை, கோதுமாவு, கார்ன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு சேர்த்துருங்க, கார்ன் சேர்த்துருங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. நம்ம எப்படி கோதுமை தோசை சாதாவாக சுடுவோம் அதே மாதிரி தான். இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தோசைக்கல் போட்டுருங்க. தோசைக்கல் காஞ்ச உடனே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க கோதுமை மாவு, கார்ன், நாட்டு சர்க்கரை, அதை எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிடுங்க. இதை மாதிரி ஊற்றி விடுங்க. ஏன்னா கார்ன் போட்டிருக்கனால உங்களால் தோசை மாதிரி சுற்ற முடியாது. இப்போது சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி அதை போட்டுடலாம். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், திருப்பி போட்டு சாப்பிட்லாம். இதை மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். பாருங்கள், திருப்பியும் ஒரு தோசை ஊற்றி அவ்வளோதான், லைட்டாக தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிடணும். சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கூட ஊற்றிக்கலாம் நம்ம. இதுவும் வெந்துடுச்சு, அது இதையே எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, ஒரு தட்டு போட்டு முடியாச்சு. அவ்வளோதான், எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துடலாம். இது பாருங்க, சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காணும் இந்த தோசையை சாப்பிட்றதுக்கு கோதுமை தோசையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கோதுமை, கார்ன், நாட்டு சர்க்கரை தோசை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சிங்கன்னு வச்சுங்க, ஒன்று சாப்பிட்ற இடத்துல 5 கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இது மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டோமா, இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி அது உள்ள பூர்ணம் வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது மாதிரியும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இது என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி அமுக்கி விடணும், இல்லைன்னா வெளியில் வந்துடும். தோசைக்கல்லில் போடும்போது நல்லா பொறுமையாக அமுக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் சைடில் ஓட்டுறதுனா உள்ளே வச்சுருக்க பூர்ணம்லாம் வெளியில் வந்துடும். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமாவு, உப்பு, நாட்டு சர்க்கரை. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து கோதுமை மாவு சேர்த்துருங்க, உப்பு சேர்த்துருங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு இதை மாதிரி வச்சுக்கோங்க மாவை. சப்பாத்தி மாவு பிசையும் பாருங்கள், அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ அந்த கார்னை எடுத்து ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது சாப்பிட நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம திரட்டி எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். இதை மாதிரி அள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே நாட்டு சர்க்கரை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சாலும் வைக்கலாம், இப்படியும் வச்சாலும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். இதை மாதிரி அள்ளி வச்சுருங்க. இப்போ இதை அப்படியே மடிக்கணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்து மடிக்கிறதுனால சரியாக என்னால் மடிக்க முடியல. நீங்கள் அழகாக மடித்து போடுங்க. இது நல்லா அமுக்குங்க. அமுக்கல்னால் வெளியில் வந்துடும் தோசைக்கல்லில் போட்ட உடனே. அதனால் ஒழுங்காக அழகாக அமுக்கிடுங்க. இது பாருங்கள், இது மாதிரி நல்லா அமுக்கிடுங்க. அதை மாதிரி வச்சுட்டு திருப்பி ஒன்று நிறுத்தி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கோங்க. அது மாதிரி அதேமாரி திரட்டிட்டு அது உள்ளே வச்சு இப்போ மடிச்சிடலாம். இதை இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரையும் நம்ம கார்னையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து மடிக்கிறோம் பாருங்கள். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். இப்போ மடிச்சிடணும், ஓரத்தில் அமுக்கி விடணும். அப்படியே இது மாதிரி செய்யலாம், அதை மாதிரி செய்யலாம்.
இப்போ ஒரு தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி விடணும். திருப்பி போட்டு எடுத்துடணும். ஸ்லோவாக வச்சு வேக வைங்க, தீஞ்சிரும். சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுத்துருங்க. இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி சுட்டி எடுத்துருங்க. சப்பாத்தி மாதிரி தான், ஒரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துருங்க. இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். மடிக்க மட்டும்னா வெளியில் வந்துடும், அதனால் பார்த்து மடிங்க. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் காணோம் நாட்டு சர்க்கரை வச்சது எப்படி இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உண்மையிலே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒன்றுன்னா போட்டு பொறுமையாக எடுத்திங்கன்னா உடையாமல் வரும். பூர்ணம் வச்ச சப்பாத்தி கொழுக்கட்டை ரெடி. மாவில் தோசையும் ரெடி, கார்ன் போட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.